வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது எல்லா டிஃபன்களுக்கும் இந்த ஒரே கிரேவி போதும். இது டிஃபனுக்கு மட்டும் கிடையாது, சாப்பாட்டுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் இந்த மாதிரி சிக்கன் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவிக்கோங்க, நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகா, 2 தக்காளி சின்னதாக நாட்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிற பொருளை நீங்கள் எடுத்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு. நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சிக்கன் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எண்ணெயோடைய அளவு எல்லா அளவுகளையுமே கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நான் எண்ணெய் அந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டில் தான் சேர்க்க போகிறேன். எண்ணெய் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு இதில் 2-3 பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெயில் நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயத்தை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரையும் நீங்கள் பொறுமையாக நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினாதே எந்த குழம்புமே ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயம் வதங்குறதுக்கு முன்னாடி நான் அந்த கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா. இதுக்கு பதிலாக நீங்கள் வரமிளகா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பந்தேன். இது நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை. வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரணும். அப்போதே நல்லாயிருக்கும். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நம்ம அந்த மாதிரி வதக்கி விட்டு இஞ்சி பூண்டு போட்ட உடனே கொஞ்சம் பிடிக்கும் பாத்திரத்தில். நீங்கள் ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ தக்காளி அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் புளிப்பாயிரும். அதனால் நீங்கள் கரெக்டான அளவு ஒரு 2 தக்காளி சின்னதாக தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ, கிரேவி குழம்பு இந்த மாதிரி நீங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா உப்பு போட்டு கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் தூள் உப்பு கூட சேர்த்துக்கோங்க. நல்லா தக்காளி நல்லா வதங்கணும். நீங்கள் இந்த மாதிரி கரண்டிலே நல்லா அழுத்தி விட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம எண்ணெயில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சலை எல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயம் சேர்த்தோம். வெங்காயம் நல்லா வதங்கி வர்றப்ப வரமிளகாயோ, பச்சை மிளகாய் இல்லைன்னா கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி அது சேர்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பாத்திரத்தில் ஒட்டோம்னா நீங்கள் தக்காளியை சேர்த்துட்டு கூட நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் சேர்க்கணும். இப்போ தக்காளி நல்லா குழைய வந்துருச்சு. இப்போ நல்லா கழுவி ஒட்டை நல்லா தண்ணியை வடிச்சிட்டு, ஏன்னா சிக்கனில் நீர்ச்சத்து இருக்கும். இப்போ தக்காளி வெங்காயமெல்லாம் வதங்கினதுலேயே நீர்ச்சத்து இருக்கும். இதெல்லாம் ஒட்டை வடிச்சிட்டு நீங்கள் சேர்த்து கொஞ்சமாக இது தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா சுண்ட நல்லா கலந்து நல்லா வேக விடணும். அதுக்கு பின்னாடி நீங்கள் மசாலா சேர்க்குறப்ப இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு கறியாக சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா சிக்கன் நல்லா வேகணும். நான் மஞ்சத்தூள் நான் ஏற்கனவே சேர்க்கலை. ஆரம்பத்திலே நான் எல்லா வீடியோலையும் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சிக்கன் கழுவுறப்பவே சேர்த்துருவேன். அதனால் மஞ்சத்தூள் சேர்க்க மாட்டேன். இப்போ நான் மஞ்சத்தூள் சேர்க்காதனால
இந்த டயத்தில் நான் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டு சிக்கன் வந்து நல்லா அந்த நீர் சத்துலேயே வேகட்டும் கொஞ்சம் நேரம். வெந்ததுக்கு பின்னாடி தான் மசாலா சேர்க்குறப்ப அந்த நல்லா டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக கிடைக்கும். நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கழித்து தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் வேக வச்சுட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சதுலேயே கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியை தான் சேர்க்க போகிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டு சிக்கன் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. இந்த டைமுக்குள்ளே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ மஞ்சள்தூள் போட்டு ஸ்டவ்வை முழுமையாக கம்மி பண்ணி வச்சுட்டு நல்லா வேக விடுங்க. இடையில செக் பண்ணி பார்த்துக்கங்க வெந்திருக்கா வேகலையான்னு. ஸ்டவ்வை பொறுத்து இருக்குது சீக்கிரம் வேகிறது. அதனால் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கூட ஆகும் வேகிறதுக்கு. அது வரையும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா இடையிலே இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வேக வச்சுருந்தேன். இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு, சிக்கன் வந்து வெந்துருச்சு. இப்போ இது கூட மசாலா வந்து வீட்டில் எப்போவும் அரைச்சிருக்க பொடி தான் ஒரு 2 ஸ்பூனுக்கு நீங்கள் ஒரு டீஸ்பூனில் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து கலருக்காண்டி காஷ்மீர் சில்லி தான் எடுத்திருக்கேன். அது 1-1.5 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் எடுத்துக்கோங்க. கரம் மசாலா பதிலாக கறி மசாலா எடுத்துக்கோங்க. பெப்பர் தூள் இதை வச்சு நம்ம இப்போ மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ அந்த கறி கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா நல்லா பச்சை வாசனையெல்லாம் போகணும். மசாலாவுடைய பச்சை வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ கிரேவி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி நீங்கள் தண்ணியுடைய அளவை சேர்த்துக்கோங்க. கடைசியாக நீங்கள் உப்பு காரம் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து சிக்கன் வேகிறப்ப உப்பு போட்டு வேக வச்சுருந்தோம். அப்படியே உப்பு கறியாக கூட நீங்கள் சாப்பிட்ருக்கலாம். மசாலா வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக மசாலா சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி வீட்டில் எப்போவும் அரைச்ச பொடி, கொஞ்சோண்டு கறி மசாலா, மிளகாத்தூள், பெப்பர் தூள் நீங்கள் இந்த மாதிரி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிஞ்சு வரணும். கிரேவி வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி தண்ணியுடைய அளவை சேர்த்து எண்ணெயும் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் கடைசியாக. அது வரையும் ஸ்டவ்வை முழுமையாக நல்லா அதிகப்படுத்திட்டு முழுமையாக கம்மி பண்ணி வச்சுருங்க. மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் கழித்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ இந்தளவுக்கு இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா பச்சை வாசனை போயிருக்கு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலையை தூவிக்கிடலாம். இது பரோட்டா, இட்லி, சப்பாத்தி, பூரி சாப்பாட்டுக்கு நல்லா சூடாக இந்த மாதிரி குழம்பு வச்சு நல்லா சுட சுட இந்த மாதிரி நீங்கள் டிஃபனுக்கு சாப்பாட்டுக்கு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்தளவுக்கு ரொம்ப ருசியாக இருக்குது. இதுக்காண்டி நீங்கள் போய் கடையில் விலை கொடுத்து அதிக விலை கொடுத்து வாங்காமல் நீங்கள் வீட்டிலேயே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே ஹைப் பண்ணிடுங்க.